வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 26. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ நிர்வாணா பெவிலியன் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட குடும்பமும் அவனோட குடும்பம் மாதிரின்னு சொல்லியிருப்பான். யார் மிரட்டினாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், என் மேலே நம்பிக்கை இல்லைனா கூட பரவாயில்ல, என்னோட அப்பா மேலே நம்பிக்கை வைங்க, நம்ம குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன். எப்போ நம்மளும் நம்ம குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கோ அப்போ தான் நிர்வாணா பெவிலியனால் சரியான வேலையை செய்ய முடியும். யாரை வேணா இருக்கட்டும், தப்பு செஞ்சா அதுக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஏன் ஹெவன்லி டீமன் பெவிலியன்லேருந்து யாராச்சும் தப்பு செஞ்சா கூட அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நம்மளோட கல்ட் லீடர் தப்பு செஞ்சா கூட அதுக்கு அவர் பொறுப்பேற்றே ஆகணும். எனக்கு ஹெவன்லி டீமனை பார்த்தோ இல்லைனா 8 சுப்ரீம்ஸை பார்த்தோ பயம் இல்லை. பயமே நிர்வாணா பெவிலியன் அதோட வேலையை ஒழுங்காக செய்ய முடியாமல் போயிருமோன்றது தான். நம்ம ஒழுங்காக வேலை செய்யலைன்னா காப்பாற்றப்பட வேண்டியவங்களை யார் காப்பாற்றுவா? தப்பு செஞ்சுட்டு தைரியமாக ரோட்டில் சிரிச்சிட்டு சுற்றுறவனுங்களை யார் தண்டிப்பான்னு ஹீரோ கேட்குறான். அப்போது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கூட்டத்திலேருந்து ஒரு லேடி, நான் இதை லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், பெவிலியன் மாஸ்டர் சொல்கிறது 100க்கு 100 சரிதான், நான் அவரோட கனவை ஃபாலோ பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு ஹீரோ பின்னாடி வந்து நிற்க வராங்க. இதை பார்த்த சிஓ ஜோ ஹியாங்னு சொல்கிறான். அந்த லேடியோட பேர் இதான் போல், ஒன் சைடாக ரூட்டு விடுறான் போல இருக்கு. பக்கத்தில் வந்து நின்ன உடனே வச்ச கண்ணை எடுக்கவே மாட்டான். அந்த லேடி ஹீரோ பின்னாடி வந்து நின்னதுக்கப்புறமா ஒருத்தராக அந்த கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு வராங்க. ஒரு பாயிண்டில் ஹீரோ பின்னாடி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டர் சீனியர் தனிமரமாக நிற்கிறாரு. அப்போ ஹீரோ, என்னோட கனவை உண்மையாக்கணும்னா உங்களோட அனுபவமும் உதவியும் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு சீனியருக்கு கை கொடுக்குறான். அதை பார்த்த சீனியர், நன்றி பெவிலியன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறாரு. ஒரு வழியாக எல்லாரும் ஹீரோ பக்கம் வந்துட்டாங்க. சிஓவை பார்த்து, இன்வெஸ்டிகேட்டர் சிஓ, நம்ம வாரியர்ஸை கூட்டிகிட்டு போய் 100 ஸ்வாட் டீமனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட சீனியர், அது சாதாரணமான விஷயம் இல்லை, அவர் கீழே 100கணக்கான ஸ்வாட் டீமன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் அரெஸ்ட் பண்ண மட்டும் போங்க, வர்றதும் வராததும் அவனோட இஷ்டம், ஒருவேளை அவன் வரலனா டிமானிக் கல்ட்டோட அதிகாரத்துக்கு இவன் கீழ்ப்படிய மாட்டான்னு முத்திரை குத்தி அவனை கல்ட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடுறேன்னு சொல்கிறான். அடுத்த பேனலில் 100 ஸ்வாட் டீமன் ஹீரோவோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்து செகண்ட் எக் மாஸ்டர்னு கூப்பிடுறாரு. அதுக்கு ஹீரோ, என்னை செகண்ட் எக் மாஸ்டர்னு கூப்பிடாதீங்க, நிர்வாணா பெவிலியனோட மாஸ்டர்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு, மன்னிச்சிருங்க பெவிலியன் மாஸ்டர், என்னை கூப்பிட்டு வர சொன்னதில் ஒருவேளை நான் வரலனா டிமானிக் கல்ட்லேருந்து என்னை ஒதுக்கி வச்சிருவீங்கன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, ஏன்னா அப்படி சொன்னாச்சும் நீங்கள் வரீங்களான்னு பார்க்கத்தான்னு சொல்கிறான். அதுக்கு, என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட அரெஸ்ட்டுக்கு ஒழுங்காக என்னால் ஒத்துழைக்க முடியாததுக்கு காரணமாக ஒரு டீமை லீட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் அடங்கி போயிட முடியாது பாருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு, என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு ஹீரோ சொல்கிறான். 100 ஸ்வாட் டீமன், இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஊதி வெடிச்சிருக்கவே தேவையில்லை, குழந்தைங்க விளையாட்டுனால நடந்த விஷயம், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படினாலும் நிர்வாணா பெவிலியனை நடத்துறதுக்கு உங்களுக்கு வெளியிலேருந்து உதவி தேவைப்படும், அது போக பணமும் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அஃபீஷியல் சக்ஸஸர் ஆகணும்னா உங்களுக்கு எங்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ வரைக்கும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டரை தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, எனக்கு உதவி பண்ணிங்கன்னா அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயமா இருக்கும்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு, நான் நினச்ச மாதிரி நீங்கள் ரொம்ப பெருந்தன்மை உடையவர் தான், நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறேன் இதுக்கு மேலே, அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு விருந்தும் தயார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 100 ஸ்வாட் டீமன் கிளம்ப பார்க்குறாரு. எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான் ஹீரோ. அதுக்கு, நம்ம பேசி முடிச்சிட்டோம்ல நினச்சேன், வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாரு. ஹீரோ, நீங்கள் எனக்கு உதவுவேன்னு சொன்னது ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தானேன்னு கேட்குறான். இதை கேட்டு, சும்மா காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. என்னை பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரியா இருக்குது, நம்ம நிர்வாணா பெவிலியனோட இன்வெஸ்டிகேட்டர் குடும்பத்தை நீங்கள் மிரட்டினதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு முன்னாடியே சொல்லிட்டேனேன்னு சொல்கிறாரு. ஹீரோ, நீ சொல்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா மிரட்டப்பட்ட நிர்வாணா பெவிலியனோட இன்வெஸ்டிகேட்டரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு,
நம்ம டிமானிக் கல்ட்டோட ரூல்ஸ் படி நிர்வாணா பெவிலியனில் இருக்கிறவங்களோட வாக்குமூலம் தான் மற்ற எல்லா வாக்குமூலத்தை விட வேல்யூ அதிகம். ஏன் அப்படின்னு தெரியுமா? நிர்வாணா பெவிலியனோட இன்வெஸ்டிகேட்டர்ஸோட அதிகாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. உனக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கே இப்போ தான் தெரியும். எதுக்கு தெரியுமா இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது? உங்களை மாதிரி ஆளுங்களால தான். என்ன வேணாலும் பேசி எந்த பிரச்சனையிலேருந்து வேணாலும் வெளியில் வந்துடலான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா 10 வருஷமாக உன்னோட ஜெயில் தண்டனையை குறைக்கிறேன், இல்லைனா 20 வருஷம். இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்கிறான். இதை கேட்டு பெவிலியன் மாஸ்டர், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்குறாரு. பைத்தியம் பிடிக்கலனா உங்களை மாதிரி ஆளுங்களை எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்கள்? சரி, கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன், யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறான் ஹீரோ. எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு 100 ஸ்வார்ட் டீமன். எதுக்காகவா? உன்னோட பையன் அவனோட ஃப்ரெண்டையே சாகிற நிலைமைக்கு அடிச்சிருக்கான். இது ஒன்றும் ஒரு சண்டையில் நடந்த விஷயம் இல்லை, பல வருஷமாக கொடுமைப்படுத்தியிருக்கான். அதே சமயம் அவனோட அப்பனா பையன் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக நிர்வாணா பெவிலியன் இன்வெஸ்டிகேட்டரோட குடும்பத்தையே கொன்றுவேன்னு மிரட்டியிருக்க. இதெல்லாம் தெரிஞ்சுமா எதுக்குன்னு கேட்குறன்னு ஹீரோ கேட்குறான். எப்படி ஒரு ஸ்டோரேஜ் செக்யூரிட்டியும் நாங்களும் ஒரே சமமாக முடியும்? எங்களை நீங்கள் சுப்பீரியராக தானே கருதணும். நிர்வாணா பெவிலியன் இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்பவும் கண்ணை மூடிட்டு தானே இருந்திருக்குன்னு கத்துறாரு. நீங்கள் சொல்கிறத கேட்க கசப்பாக தான் இருக்குது, இதுக்கு மேலே எதையும் சும்மா விட முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். என்னை ஜெயிலில் போட்டிங்கன்னா பிளட் ஹெவன் ஸ்வார்ட் டீமன் சும்மா இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. அவர் சும்மா தான் இருப்பார். டிமானிக் ஆர்மி கமாண்டரை கொன்னதுக்கே அவர் எதுவும் பண்ணல, உனக்காக என்ன பண்ண போகிறாருன்னு கேட்குறான் ஹீரோ. இதை கேட்டு டென்ஷனான 100 ஸ்வார்ட் டீமன் ஓங்கி அடித்து முன்னாடி இருந்த பெஞ்சை 2ஆக உடைக்கிறாரு. இங்கே பாருங்க பெவிலியன் மாஸ்டர்னு பேசுகிறத இன்டரப்ட் பண்ண ஹீரோ, என்ன என்னோட குடும்பத்தையும் கொன்றுவேன்னு மிரட்ட போறியான்னு கேட்குறான். இதை கேட்டு இன்னும் ஷாக் ஆகிறாரு 100 ஸ்வார்ட் டீமன். ஏன்னா ஹீரோவோட குடும்பம் தான் டிமானிக் கல்ட்டோட லீடர் ஹெவன்லி டீமன். உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, பேசாமல் உண்மையை ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளியில் வரான். ஹால்வேல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது 100 ஸ்வார்ட் டீமன் கோவத்தில் கத்துறது ஹால்வேல கேட்குது. ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை டிமானிக் கல்ட்டோட அழிவுக்கு காரணம் ஹுவாமுகி கிடையாதா? ஒரு சாதாரண 100 ஸ்வார்ட் டீமனுக்கே நிர்வாணா பெவிலியனோட இன்வெஸ்டிகேட்டரை மிரட்டுறதுக்கு தைரியம் இருக்குது. நம்ம டிமானிக் கல்ட்டில் யாருக்குமே ஒழுக்கம் இல்லாததுக்கு காரணமாக என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட அழிவு நிஜமாவே ஹுவாமுகியால தானான்னு அவன் கேட்டுக்கிட்டு ஹீரோ நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போது பிளட் ஹெவன் ஸ்வார்ட் டீமன் ஹீரோ வீட்டு முன்னாடி உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். வாங்க செகண்ட் யங் மாஸ்டர். சேச்சே, உங்களை நிர்வாணா பெவிலியன் மாஸ்டர்னு தானே கூப்பிடணும்னு கேட்குறாரு பிளட் ஹெவன் ஸ்வார்ட் டீமன். இதை கேட்ட ஹீரோ இங்கே என்ன இவர் பண்ணுறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதோட சாப்டர் 26 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.